இன்னைக்கு நம்ம ஜஸ்டிஸ் லீக் விசஸ் காட்சியில் விசஸ் காங் இந்த காமிக்கோட எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட் நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோ கிக் ஆஃப் பண்ணிருங்க. காட்சியில் போன எபிசோட்ல நொறுக்கிட்டு போன காத்தம் சிட்டி தான் காட்டுறாங்க. அந்த சிட்டியோட மக்களை ரெஸ்கியூ டீம் வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. போன எபிசோட்ல காட்சியில் கூட சண்டை போட்டு மயக்கமான அட்டாம் ஸ்மாஷர் கிரீன் லேண்டர் பவரை யூஸ் பண்ணி வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் காட்சியில் கடற்குள்ள போயிட்டு இருக்கிற சசாம் பாக்குறாரு. அடுத்து சூப்பர் மேனே பேட்மேனை காட்டுறாங்க. சூப்பர் மேனை ஹீலிங் ஃபேக்டர் குள்ள வச்சிருக்காங்க. பேட்மேன் எங்களுக்கு நீங்க வேணுங்களா, திரும்பி வாங்க உங்களுக்காக நாங்க இருக்கோம்னு சொல்லி பேட்மேன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒன் ரூமன் பேட்மேன் கிட்ட எப்படி நடக்கும் நாங்க எதிர்பார்க்கல, எல்லாமே ரொம்ப வேகமா நடந்துச்சுன்னு சொல்ல பேட்மேன் அவன் என்ன சாகலன்னு சொல்றாரு. பேட்மேன் நாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், சூப்பர்மேனோட சோலார் சென்டர் அதனை ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், சூப்பர்மேனோட செல்ஸ் ரீஜெனரேட் ஆகல அப்படின்னு ஃபிளாஷ் சொல்றாரு. அவரோட பல்ஸை கூட என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு ஹாக் கேர்ள் சொல்றாங்க. ஒன்றரை மணிக்கு பேட்மேன் தள்ளி விட்டு சூப்பர்மேன் ஹார்ட் ரொம்ப பெருசுன்னு சொல்றாங்க. பேட்மேன் அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறாரு. லெக்ஸ் லூத்தர் வந்து மதர் பாக்ஸ் எடுக்க அது கூட ட்ரீம் ஸ்டோனை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒன்றரை மணி சொல்றாங்க. அங்க இருந்து கிளம்பின பேட்மேன் திரும்பி அவங்க கிட்ட வந்து அந்த ட்ரீம் ஸ்டோன் எடுத்து டைம்னு சொல்றாரு. அங்க ஒரு பாம்பு அடிச்சது, அதுல ஏற்பட்ட கிராஷ்னால அவங்க வேற யூனிவர்ஸுக்கு போயிட்டாங்க. அந்த ட்ரீம் ஸ்டோனை வச்சு இதே யூனிவர்ஸுக்கு வந்துட்டாங்க. அவங்க கூட மான்ஸ்டர் வந்துருச்சுன்னு ஒன்றரை மணி சொல்றாங்க. அந்த ட்ரீம் ஸ்டோனை கண்டுபிடிச்சு அந்த மான்ஸ்டர் எங்க இருந்து வந்துச்சு அங்கேயே திருப்பி அனுப்பணும் அப்படின்னு பேட்மேன் சொல்றாரு. ஃபிளாஷ் நான் என்னன்னு பாக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஒன்றரை மணி சைபருக்கு கால் பண்ணி ஸ்கல் ஐலாண்ட்ல இருந்து ஏதோ சிக்னல் வந்துச்சு, என்னன்னு தெரிஞ்சுச்சான்னு கேக்குறாங்க. நான் சிக்னல் வந்து இடத்துல தான் இருக்கேன், ஆனா இங்க எதுவும் இல்ல, நீங்க சிட்டிக்குள்ள வரவிட மத்த மான்ஸ்டர் நார்த் அமெரிக்கா பக்கம் போயிட்டு இருக்கு சைபர் சொல்றாரு. மீதி இருக்க ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் எல்லாம் சூப்பர்மேனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சூப்பர்மேன் உயிரோட இருக்காரா என்னன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. சூப்பர்கள் தான் சூப்பர்மேன் உயிரோட இருக்காரா என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பேட்மேன் சொல்றாரு. அதுக்கப்புறம் சூப்பர்கள் கட்டுறாங்க. சூப்பர்கள் இன்னும் காங் கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கிரீன் ஆரோ அங்கதான் இருக்காரு. கிரீன் ஆரோ சூப்பர்கள் கிட்ட இந்த மான்ஸ்டர் கொள்ளுங்கன்னு சொல்றாரு. எல்லா மான்ஸ்டர் மாதிரி இந்த மான்ஸ்டர் இல்ல, சூப்பர்மேன் ஏதோ ஆபத்துல இருக்க மாதிரி எனக்கு தோணுது, நீங்க இந்த மான்ஸ்டர் பாத்துக்கோங்க, நான் சூப்பர்மேனை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சூப்பர்கள் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கிரீன் ஆரோ அங்க இருந்து ஓடிறாரு. யாரோ நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ற மாதிரி அவருக்கு தெரியுது. திடீர்னு அசோசியேஷன் கூட கிரீன் ஆரோ தாக்க ஆரம்பிக்கிறாங்க. பதிலுக்கு கிரீன் ஆரோ தாக்குறாரு. எல்லாருமே சேர்ந்து கிரீன் ஆரோ பிடிச்சிடுறாங்க. காங்க அங்க வந்து எல்லாரும் தாக்க ஆரம்பிக்குது. கிரீன் ஆரோ மலையோட விளிம்புல மாட்டிக்கிட்டு கீழே நதியில போயிட்டு இருந்த ஒரு கப்பல்ல குதிச்சிடறாரு. அதுக்கப்புறம் சேட்டலைட்டை காட்டுறாங்க. சேட்டலைட்ல ஒன்று மூணு ஹாக்களும் காட்சியிலும் சூப்பர்மேன் சண்டை போட்ட ஃபுட்டேஜை பார்த்துட்டு இருக்காங்க. லூயிஸ் டயானான்னு கூப்பிடுறாங்க. லூயிஸ் இங்க கூட்டிட்டு வந்து கிரீன் லேண்டர். லூயிஸ் அவங்க கிட்ட கிளார்க் எங்கன்னு கேட்கறாங்க. இங்க தான் இருக்காருன்னு சொல்லி லூயிஸ் சூப்பர்மேன் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. லூயிஸ் சூப்பர்மேன் கிட்ட எங்களுக்கு நீங்க வேணும், திரும்பி வாங்க, உங்க கோட்ல ஒரு ரிங்க பார்த்தேன், அதை நீங்க எனக்கு போட்டு விட்டு நீங்க திரும்பி வரணும், ப்ளீஸ் திரும்பி வாங்கன்னு சொல்லி லூயிஸ் அழுதுட்டு இருக்காங்க. வெளியே பீப்னு சவுண்ட் கேக்குது. கிரீன் லேண்டர் லூயிஸ் கிட்ட நாங்க இங்க இருந்து அட்லாண்டிஸ் கிளம்ப போறோம், நீங்க வந்தீங்கன்னா உங்களை பூமியில விட்டுருன்னு சொல்றாரு. லூயிஸ் இவர் கூட நான் கொஞ்ச நேரம் இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒன்று மணி ஹாக்கள் கிரீன் லேண்டர் 3 பேர் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஒன்று மணி ஹாக்களும் பார்த்துட்டு இருந்த ஃபுட்டேஜ் லூயிஸ் பாக்குறாங்க. லெக்ஸ் லூத்தர் மதர் பாக்ஸ் எடுக்கும்போது டைம் அண்ட் பாம்பை வெடிக்க வச்சுன்னு எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப லூயிஸ் யாருக்கோ கால் பண்ணி லெக்ஸ் லூத்தர் 24 மணி நேரத்துல என்ன பண்ணாலும் எனக்கு எல்லாமே தெரியணும்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் லீஜன்ஸ் ஆஃப் தூம காட்டுறாங்க. அங்க ப்ரீவியஸ் எபிசோட்ல பார்த்து ஐநைட் பிரிஷன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்ச ஜெயில் கைதி எல்லாரும் இங்க இருக்காங்க. இப்ப கேப்டன் கோல்ட் ஃபிளாஷ் கூட இருக்க எல்லாரையும் நம்ம பழி வாங்கணும்னு சொல்றாரு. அதுக்கு பிளாக் மேன் அவசரப்படாதீங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு சொல்றாரு. அங்க இருந்த 10 பேர் நாங்க லெக்ஸ் லூத்தர் கமாண்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. அங்க இருந்து டெஸ்டோக்கும் சீத்தாவும் டைமன் தேடி போறாங்க. நம்ம டைமனை கண்டுபிடிக்கணும்னா அந்த சிட்டியில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும், அதான் டைமன் எங்க இருக்கான்னு தெரியும் அப்படின்னு சீத்தா சொல்றாங்க. அந்த இடத்துக்கு போய் செக்யூரிட்டி அடிச்சு போட்டு சிசிடிவியை பார்த்து டைமன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் லெக்ஸ் லூத்தரை காட்டுறாங்க. லாஸ்ட் எபிசோட்ல டெசர்ட்ல வாய் மாதிரி ஒரு ஷிப் வந்திருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த லெக்ஸ் லூத்தர் அவரோட பில்டிங் லெக்ஸ் லூத்தர் ஆஃப் கார்பரேஷன் அங்க எடுத்துட்டு வந்துடுறாரு. அதோட கட் பண்ணி அட்லாண்டிஸ்க்கு போயிட்டு இருக்கு. ஒன்று மணி ஃபிளாஷ் கிரீன் லேண்டர் 3 பேரையும் காட்டுறாங்க. ஒரு வழியா அட்லாண்டிஸ்க்கு வந்துடுறாங்க. அங்க ஆக்வாமேன் பின்னாடி ஒரு மான்ஸ்டர் வந்துடுது. அந்த மான்ஸ்டர் எதிர்த்து எல்லாரும் சண்டை போடுறாங்க. ஃபிளாஷ் அவர் பவரை யூஸ் பண்ணி சூறாவளி மாதிரி கிரியேட் பண்ணி அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்றாரு. திடீர்னு காட்சியில அங்க என்ட்ரி கொடுத்து டாமிக் பிரீத்தை வச்சு அந்த மான்ஸ்டரை தாக்குது. அந்த மான்ஸ்டர் காட்சியிலோட பவரா இருக்கும்போது காட்சியில அட்லாண்டிஸ் நாட்டோட ஷீல்டு மேல தள்ளி விடுது. அது மேல காட்சியில விழுந்து ஷீல்டு நொறுங்க ஆரம்பிக்குது. ஃபிளாஷ் 1 மணி கிரீன் லேண்டரை அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. அப்ப அந்த மான்ஸ்டர் வாழ வச்சு அடிச்சு 3 பேர் பறந்துடுறாங்க. அக்வாமேன் அந்த மான்ஸ்டர் அப்படியே விட்டு மொத்த அட்லாண்டிஸையும் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போய் ஒரு லாக்கர் மாதிரி இருக்கு, அதை ரிலீஸ் பண்றாரு. அதுல இருந்து பெரிய ஆக்டோபஸ் வந்து 2 மான்ஸ்டர் கிட்டே வருது. அது பேர் கிராக்கன், அது அட்லாண்டிஸோட கடைசி வெப்பன் அப்படின்னு அக்வாமேன் சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம காங்க தான் காட்டுறாங்க. அங்க இருந்து எல்லாரும் அடிச்சு போட்டு காங்க அங்க இருந்து கிளம்புது. மலையில இருந்து கப்பல்ல குதிச்ச கிரீன் ஆரோ அந்த கப்பல்ல இருக்கவங்களுக்கு தெரியாம ஒரு பந்தத்தை எடுத்துட்டு கப்பல்ல என்ன மறைச்சு கொண்டு போறாங்கன்னு உள்ள போய் பாக்குறாரு. அதுல மான்ஸ்டரோட பெரிய மண்டபம் இருக்கதை பாக்குறாரு. அதோட எபிசோட் 4 முடியுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.